ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்றைக்கி நான் மோர் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்ட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். தயிர், ஒரு கப்பு தயிரில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே சிலிப்பி மோர் ஆக்கிக்கணும், அவ்வளோதான். தேங்காய் துருவலோட மிளகாய், வெள்ளை மிளகாய் எங்கள் வீட்டில் காய்க்கிறதுனால இதை வைக்கிறேன். இல்லைனா பச்சை மிளகாய்னா நீங்கள் 2 மிளகாய் வச்சா போகிறோம். ஜீரகம், இதை அரைக்கணும், அவ்வளோதான். இதை மிக்சியில் அரைச்சி அதில் கலக்கி கடுகு, வெந்தயம், பெருங்காயம், சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை இதையெல்லாம் தாளித்து கொட்டி பொங்கி வரக்கூடாது. பொங்கி வர்ற நேரத்தில் அடுப்பை அணைச்சிடணும், அவ்வளோதான். இல்லாட்டி மோர் குழம்பு நீத்து போயிடும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதியே விடக்கூடாது. பொங்கி வர்ற நிலையில் அடுப்பை நிறுத்திடணும். இது தஞ்சாவூர் மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. காய் எதுவும் போடணும்னு தேவையே இல்லை. காய் இல்லாமலே இது இட்லிக்கு தொட்டுக்கலாம். காலையிலே நான் வச்சுருவேன் எப்போதும். காய் இல்லாமல் காலையில் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் சாதத்துக்கு மிச்சம் இருந்ததுன்னா நைட்டுக்கும் கூட இட்லி, தோசை எதுவானாலும் சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காய்கறி இல்லாத நேரத்தில் இதை செஞ்சுருவேன் சுலபமாக. எல்லோரும் உருண்டை குழம்பு வைக்கிற மாதிரி நான் மோர் குழம்பு வச்சுருவேன். இதுக்கு எந்த காய்கறியும் வேண்டியில்லை. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், அரிசி அப்பளம், சாதா அப்பளம், வடவம், இது மாதிரியெல்லாம் சிப்ஸு இதெல்லாம் தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குங்கிறதுனால நான் காய்கறி எதுவும் வைக்க மாட்டேன். இது வைக்கும்போது இதோட சரியாக போச்சு, அவ்வளோதான். இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கொதிக்க வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு நட அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மோர் குழம்புக்கு தேங்காய் கலவை அரைச்சி அதில் மோரில் போட்டுட்டேன். தயிர் சிலிப்பி கலக்கி விட்டு நல்லா கலந்து ஒன்றா வந்ததுக்கப்புறம் அடுப்பில் சூடு காட்டி இந்த தாளிக்கத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடலாம், அது கரையாத சீக்கிரங்கிறதுக்காக தூள் பெருங்காயம் வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, இவ்வளோதான். இதை தாளித்து கொட்டி பொங்கி வரணும். நுர வராமல் பொங்கி வரும்போது டக்குன்னு அடுப்பை அணைச்சிடணும், அவ்வளோதான். இதுதான் தஞ்சாவூர் மோர் குழம்புங்கிறது. கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் இப்போதைக்கு தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. தாளித்து கொட்டியாச்சு. இனிமேல் அது கொதிக்க விடணும், அவ்வளோதான். சித்தனாடி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா கூட போகிறோம். அது கூட தேவைப்படாது. வேலைக்கு ஈஸியானது இந்த மோர் குழம்பு. உரைச்சி பொங்கி வருது பாருங்கள். இவ்வளவுதான். இந்த பொங்கலுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. சரியாக போச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோதான். இதுக்கு மேலே வச்சுருந்தா இதுவே கெட்டியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இனிமேல் கொதிக்க விட்டால் தண்ணி ஆகிடும். சரியாக போச்சு. அதோட முடிச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.